குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம சார்ஜஸ் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் வந்து ஆட்டம் பற்றி பார்த்தோம், அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், எப்படி ஆட்டம்குள்ளே என்ன இருக்குது, அது எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ நியூக்ளியஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்குது, அது ரெண்டும் ஒட்டுக்கா இருக்குது. ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸும் டுகெதர் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் distributed in an atom. And these are the smallest particles that are present in any matter. Okay, so ஒரு 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 சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்கேல் வச்சுருக்கேன், இங்கே பேப்பர் வச்சுருக்கேன், பிட் ஆஃப் பேப்பர். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ட்ரை ஹேர் இருக்குது, ட்ரை ஹேரில் வந்து இந்த ஸ்கேலை வந்து நல்லா ரப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, என்னோடய ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்கேலை வந்து நல்லா ரப் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் ரப் பண்ணியிருக்கேன். நான் இந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பர் கிட்ட கொண்டு போனேன்னா அது அட்ராக்ட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த அந்த குட்டி பேப்பர் பிட் வந்து இங்கே ஸ்கேலில் ஒட்டியிருக்குங்களா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம சார்ஜஸை புரிஞ்சுக்கணும், சார்ஜஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம ரப் பண்ணுறோம். ஸோ நான் ஸ்கேல் எடுத்திருக்கேன், ஹேர், ட்ரை ஹேர். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ரப் பண்ணுறேன். ஓகே, ரப் பண்ணதுனால என்ன ஆகுது? ஓகே, ஸோ அந்த ரப் பண்ணதுனால அந்த ஸ்கேல் என்ன ஆச்சு? அந்த ஸ்கேல் வந்து கொண்டு போய் நான் இந்த ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் பேப்பர் கிட்ட வச்சேன்னா why it is attracting. It is attracting. ஸோ இதோட ஆன்சர் வந்து இந்த வீடியோவுக்கு முடியும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு சார்ஜஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம ஏதாவது ஒரு பொருள் எடுத்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பென் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த பென் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். The pen is made up of atoms. All the matter that we see around is made up of atoms. Okay, so நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஆட்டம்ஸ் தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. பென்னா பென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும், கோல்ட்னா கோல்டு ஆட்டம்ஸ் இருக்கும், சில்வர்னா சில்வர் ஆட்டம்ஸ் இருக்கும், பட் ஆட்டம்ஸ் வில் பி தேர். ஸோ ஆட்டம்ஸ் ஆர் டைனி பில்டிங் பிளாக்ஸ். டைனினா குட்டி, வெரி வெரி ஸ்மால். ஸோ தே ஆர் பில்டிங் பிளாக்ஸ். பில்டிங் பிளாக்ஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமக்கு வால் இருக்குன்னா பிரிக்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ். ஓகே, நம்ம செவத்தில் வந்து பிரிக்ஸ் தான் இருக்கும். ஸோ தீஸ் பிரிக்ஸ் ஆர் த பிளாக்ஸ் தட் பில்ட் த wall, that form the wall. Okay, without bricks then wall cannot be there. So செங்கல் இல்லைன்னா நமக்கு the wall formation இருக்காது. ஸோ அதே மாதிரி the smallest thing that is available in the atom, in any matter is the atom. So atom are nothing but tiny building blocks and it makes everything. So whatever thing that you see around us, pen, paper, எல்லாத்துலேயுமே it is made up of atoms. Okay, and 1900s, அரவுண்ட் 1900s வந்துட்டு அப்போ தான் வந்து ரூதர்ஃபோர்ட் அந்த மாதிரி சயின்டிஸ்ட் வந்து they told that atom is again made up of smaller particles, protons, electrons, neutrons. ஸோ அதை நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ the atoms are made up of எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம். These are the subatomic particles and they are composed of, they are together. These protons and neutrons are together. The electrons are revolving around the nucleus. ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். தாட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம திங்கிங்லே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். என்ன ஆகும், என்ன ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 ப்ரோட்டான்ஸ் எடுத்துட்டோன்னு வைங்க. ஓகே, ப்ரோட்டான்ஸ் இருக்குது, 2 ப்ரோட்டான்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ நான் அந்த 2 ப்ரோட்டான்ஸ் வந்து இங்கே ஒரு ப்ரோட்டான், இங்கே ஒரு ப்ரோட்டான். Okay, இந்த ரெண்டுத்துக்கும் if I bring these 2 protons close together,
okay, I am bringing these two protons together closer, ஒட்டுக்கா கொண்டு வரேன்னா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா they push each other, ஒன்றுக்கு ஒன்று தள்ளி தள்ளி போகுது. ஒன்றுக்கு ஒன்று என்னால் ஒட்டுக்க கொண்டு வர முடியல. ஸோ ரெண்டு ப்ரோட்டான்ஸையும் ஒட்டுக்க கொண்டு வர முடியல, ஒன்று ஒன்று தள்ளி போகுது. ஸோ நான் அதை ரிப்பல்ஷன்னு சொல்கிறேன். ஸோ அங்கே ஒரு ஆக்ஷன் வருது, அந்த ஆக்ஷனுக்கு பேர் ரிப்பல்ஷன். ஸோ இட் இஸ் புஷிங் ஈச் அதர், த டூ ப்ரோட்டான்ஸ் ஆர் புஷிங் ஈச் அதர். இப்போ வந்து ஐ எம் டேக்கிங் டூ electrons. Okay, so again I am bringing two electrons, I am bringing it together, closer together, and again what is happening is that again repulsion. So these electrons are pushing together. So now what I'm doing is ஒரு proton எடுத்திருக்கேன், ஒரு electron எடுத்திருக்கேன். So I'm bringing together, ரெண்டையும் ஒட்டுக்கா கொண்டு வரேன். So I have taken one proton, one electron. Okay, இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பல்ஷன் நடக்கலை. ஸோ இது வந்து ரிப்பல் ஆகி இப்படி போயிடுச்சு, ஒன்றுக்கு ஒன்று தள்ளி தள்ளி விலகி போயிருக்கு. பட் இங்கே வந்து அப்படி கிடைக்கல. ஸோ தே ஆர் அட்ராக்டிங், ரெண்டும் வந்து அட்ராக்ட் ஆகுது. ஸோ தெர் இஸ் சம்திங். ஸோ இங்கே இதுனா ஒரு ப்ரோட்டான் ஒரு எலக்ட்ரான் எடுத்தால் அட்ராக்ட் ஆகுது, ரெண்டு ப்ரோட்டான்ஸ்குள்ளே ரிப்பல் ஆகுது, தே புஷ் ஈச் அதர், ஒன்று ஒன்று விலகி போகுது. வாட் இஸ் திஸ் காசிங் அட்ராக்ஷன்? இந்த அட்ராக்ஷனுக்கு அட்ராக்ஷன் ஆர் repulsion. So in the process, the attraction and the repulsion process oda cause enna? What is the cause of this attraction or repulsion? So there is something that should be the cause. அது காரணமா இருக்கணும், ஏதோ ஒரு விஷயம் காரணமா இருக்கணும், அதனால தான் அது அட்ராக்டிவ் ஆகுது, ரிப்பலோ ஆகுது. So this something is called charge. This something that is making this kind of attraction and repulsion is called charge. Okay, so நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, so protons or electrons carry charges. Protons or electrons they carry charges அப்படி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ப்ரோட்டான்ஸ் ஒரு எலக்ட்ரான்ஸ் தே கேரி சார்ஜஸ், தே பொசஸ் சம்திங், ஏதோ அதுக்குள்ளே இருக்குது, தட் இஸ் மேக்கிங் தெம் டு அட்ராக்ட் ஆர் ரிப்பல். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் இது லைக், போத் ஆர் சிமிலர். ஸோ லைக், and this electron again it is like, both are similar. Okay, like particles. So like particles repel, unlike particles na ஒரே மாதிரி இல்லாத particles. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டு ப்ரோட்டான்ஸும் ஒரே மாதிரி, ரெண்டுமே ப்ரோட்டான்ஸ் தான். ஸோ இங்கே வந்து ப்ரோட்டான் எலக்ட்ரான், இது வந்து அன்லைக். இங்கே வந்து ப்ரோட்டான் எலக்ட்ரான், இது வந்து லைக். ப்ரோட்டான் எலக்ட்ரான் இந்த காம்பினேஷன் வந்து அன்லைக். ஸோ தே அட்ராக்ட். இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். சரிங்களா? ஸோ இது நம்ம these are the particles present in the atoms. Okay, so the resultantna like, repel, unlike, attract. ஓகே, ஸோ நம்ம நியூட்ரான்ஸை பற்றி பேசவே இல்லையே, ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், நியூட்ரான்ஸை பற்றி பேசலை அப்படின்னா. ஸோ நியூட்ரான்ஸை வந்து எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகுது? நியூட்ரான்ஸ் கூட ப்ரோட்டான்ஸ் இல்லை நியூட்ரான் இல்லை நியூட்ரான் எலக்ட்ரான் இப்படி பண்ணும்போது அது ஒரு ரியாக்ஷனும் காமிக்கல, தே டசன்ட் ஹாவ் எனி சார்ஜ். அப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம் they doesn't have any charge, so they are neutral. So they doesn't have any charge, so they are neutral. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணவர் ஃப்ராங்க்லின் அண்ட் நிறைய சயின்டிஸ்ட், கூலும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. ஸோ இந்த ப்ரோட்டான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் ஆகுது இல்லையா. ஸோ the protons, this is ஒரு கைண்ட் ஆஃப் சார்ஜ்.
So there is one kind of charge that is making them to ripple. Okay, ripple ஆகுது. So there is another kind of charge that is making them to repel and attract. Okay, so in the protons have one kind of charge. அதை வந்து நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ the protons have one kind of charge that we call it as positive charge, and so we name it. Who named it? It is we named it. So this is called positive charge. And you have electron, and this is having another kind of charge that we call it as negative. ஓகே, ஸோ இது ரெண்டும் வேறு மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் அட்ராக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்க ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு ரெண்டுமே ரிப்பல் ஆகுது, ரெண்டுக்கு நடுவில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ரெண்டுமே ரிப்பல் ஆகுது. ஆனால் ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா இது வேறு இது வேறையாக இருக்கும். ஸோ இதை வந்து பாசிட்டிவ்னு நம்ம பேர் வச்சுட்டோம், இதை வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்னு பேர் வச்சுட்டோம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அப்புறம் நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணுறோம்? ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ், two kinds of charges. Okay, they are positive, negative. சரிங்களா? So protons carry positive charge, electrons carry negative charge. Okay, நியூட்ரான்ஸ் வந்து அது எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்கல, அது எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஸோ நியூட்ரான்ஸ் they don't carry any charge, they don't carry any charge. அப்படி இல்லைன்னா they are neither positive nor negative, neither positive nor negative. அது பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூட்ரல் அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ நியூட்ரான்ஸ் ஆர் நியூட்ரல், protons carry positive charge and electrons carry negative charge. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஆட்டம்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஸோ இது நம்ம ஆட்டம்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று நம்ம கவுண்ட் பற்றி பார்த்தோம். கவுண்ட் பற்றி பார்க்குறப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நேற்று பார்த்தோம். அதோட கவுண்ட் வந்து எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் இது நிறைய நம்ம இந்த கேள்விப்பட்டிருப்போம் இந்த எலிமெண்ட் பற்றி. அதில் வந்து 6 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ த நம்பர் ஆர் ஈக்குவல். ஸோ 6 ப்ரோட்டான்ஸ் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அந்த கார்பன் ஆட்டமை வந்து நியூட்ரல்னு சொல்கிறேன். அதுவும் நியூட்ரல் தான். சரிங்களா? ஸோ நியூட்ரான்ஸ் அகெயின் இட் இஸ் அ நியூட்ரல். அதுக்கு தனியாக சார்ஜ் கிடையாது, பாசிட்டிவ் சார்ஜும் இல்லை நெகட்டிவ் சார்ஜும் இல்லை. ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஆட்டம் எடுத்தால் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு ப்ரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எனி ஆட்டம் இஸ் சேம். ஸோ சேமாக இருக்கிறதுனால இது பாசிட்டிவ் சார்ஜ் கேரி பண்ணுறதுனால, இது நெகட்டிவ் சார்ஜ் கேரி பண்ணுறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவும் காம்பன்சேட் ஆகிடும். ஸோ இதை மொத்தமாக நம்ம நியூட்ரல்னு சொல்கிறோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளும்
எல்லாமே. ஸோ பென்னா பென்னோட ஆட்டம்ஸ், ஓகே, கோல்டோட ஆட்டம்ஸ், இந்த ஸ்கேல், இந்த பிளாஸ்டிக் ஸ்கேலோட ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து நியூட்ரலாக இருக்கும். ஸோ ஆல் கைண்ட்ஸ் த யூனிவர்ஸ் இட்ஸ் செல்ஃப் நியூட்ரல். ஸோ நம்மளோட கன்க்ளூஷன் வந்து the universe is itself neutral even though the universe and all the matter that we see in the earth is made up of charges இருக்கு. ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ்குள்ள பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் தோ ஆல் த பார்ட்டிகல்ஸ் கேரி சார்ஜஸ், எல்லாமே சார்ஜஸ் அதை சுமந்துட்டு இருந்தாலும் மொத்தமாக பார்த்தோன்னா இட் இஸ் நியூட்ரல். ஓகே, அந்த ஈக்குவலாக இருக்கும், அந்த சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இன் அதர்வைஸ் த ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம இந்த ஸ்கேல் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நம்ம பலூன் எடுத்துகிட்டு நம்ம தலையில் வந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு, ட்ரை ஹேர், ஆயில் ஹேரில் வராதுக்குன்னா ட்ரையாக இருக்கணும், ஹேர் ட்ரையாக இருக்கணும், நல்லா ரப் பண்ணிவிட்டு இந்த பலூனை கொண்டு வந்து இந்த பேப்பர் பிட்ஸ் மேலே நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த பலூன் இட் ஹேஸ் அன் எபிலிட்டி டு அட்ராக்ட். ஸோ இந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் நேற்று நம்ம இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம்னா தேர் இஸ் அ ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ தேர் இஸ் அ ஃபோர்ஸ், ஓகே, பிட்வீன் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ஒரு ஆட்டம் எடுத்துட்டிங்கன்னா ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் உள்ளே இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வெளியில் இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, அப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அட்ராக்ஷன். நம்ம ஹையர் கிளாஸஸ் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஏன் இப்படி வந்துட்டு அது அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு. இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். இங்கே ப்ரோட்டான்ஸ் இருக்கு, ஓகே, நிறையா ப்ரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸும் இருக்கு. ஸோ இது பாசிட்டிவ் தானே, இந்த பாசிட்டிவ் இது ரிப்பல் ஆகாதா, ரிப்பல்ஷன் நடக்காதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி ஒரு சயின்ஸில். இது ஒரு பெரிய கேள்வி. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா மோஸ்ட்லி நம்ம ஆட்டமை பற்றி நிறையா புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அடிப்படையான கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, நீங்களும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஏன் எல்லா ப்ரோட்டான்ஸும் ஒட்டுக்கா இருக்குது, அது வந்து விலகி போகணும் தானே. பட் ஆனால் இப்படி தான் இருக்குது, நம்ம ஒரு ஆட்டம்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரோட்டானை தனியாக எடுத்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ரெண்டையும் பக்கத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டும் விலகி போகும். தெர் இஸ் அ ரிப்பல்ஷன். இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூஃப் ஆயிருக்கு. ஆனால் நம்ம நேச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து நியூட்ரான்ஸ்க்கு வந்து சார்ஜே இருக்காது. பட் ஸ்டில் இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாமே நியூட்ரான்ஸ் கூட தனியாக ஒட்டுக்கா இருக்குது. எப்படி இதனால இருக்க முடியும்? ஸோ வாட் இஸ் த அதர் திங்ஸ் தட் ஆல்சோ பிளே இன் ரோல் கீப்பிங் த ப்ரோட்டான்ஸ் டுகெதர்? ப்ரோட்டான்ஸை ஒன்றா வச்சுக்கிறதுக்கு வேறு என்ன ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய இன்ட்யூட்டிவான கொஸ்டின். ஸோ இன்றைக்கி நம்ம சார்ஜஸ் பற்றி பார்த்தோம். ஸோ சார்ஜஸ் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர், எனி மெட்டீரியல். இட் இஸ் அ பேசிக் ப்ராப்பர்ட்டி. கலர் எப்படி ப்ராப்பர்ட்டி அப்படின்றது, இது வந்து ப்ளூ கலர், இது வந்து ஒயிட் கலர் அப்படின்றது எப்படி அதோட தன்மையோ அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த சார்ஜ் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு பொருள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இங்கே ரெண்டு ஸ்கேல் வச்சுருக்கேன், சரிங்களா? இந்த ஸ்கேலை வந்துட்டு நான் என்னோடய ட்ரை ஹேரில் வந்து ரப் பண்ணுறேன், சரிங்களா? நம்ம லாஸ்ட் டைம் வந்து இது பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே வந்து அட்ராக்ட் பண்ணோம், இது வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பண்ணோம். நான் இப்போ கேட்குற கொஸ்டின் என்னென்னா, ரெண்டு ஸ்கேல் வச்சுருக்கேன், ரெண்டு ஸ்கேல் இருக்குது, சரிங்களா? இந்த ரெண்டு ஸ்கேலையும் நான் ஹேரில் ரப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டுமே ரிப்பல் ஆகணும் இல்லையா? கண்டிப்பாக ரிப்பல் ஆகும். ஸோ நீங்கள் கிளாஸ் ராட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் ராட் எடுத்து ஒரு ஏதாவது ஒரு பிளாங்கெட்டில் வந்துட்டு நல்லா அந்த கிளாஸ் ராடை ரப் பண்ணிவிட்டு தொங்க விட்டுறீங்க. இன்னொரு கிளாஸ் ராட் எடுக்கிறீங்க, த ராட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸ், அதுவும் நல்லா கம்ப்ளீட்டில் நல்லா ரப் பண்ணுறீங்க. ரப் பண்ணிவிட்டு அந்த தொங்குற கிளாஸ் ராட் பக்கத்தில் இதை கொண்டு போய் வச்சிங்கன்னா அது விலகி போகும், சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, ரெண்டுமே நான் வந்து பிளாங்கெட்டில் வந்து ரப் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி நான் ஸ்கேல் ரெண்டுமே என்னோட ஹேரில் ரப் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நான் அங்கே பிளாங்கெட்டில் ரப் பண்ணுறேன். ஸோ சம்திங் ஹேஸ் பீன் அக்வயர்டு. ஓகே, நம்ம ரப் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு, சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த சார்ஜ் அப்படின்றது தான் வந்து இட் இஸ் மேக்கிங் சம்திங் டு புல். ஓகே, பேப்பர் கிட்ட வச்சா அது வந்து பேப்பரை அட்ராக்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி, ஒரு ஃபோர்ஸ் அங்கே இருக்குது. ஸோ தேர் இஸ் அ ஃபோர்ஸ்.
So there is a force that is built up when you rub two matter. ஓகே, ஸோ ரெண்டு பொருளை எடுத்து நீங்கள் ரப் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் வருது. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஆட்டம்ஸில் அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இருக்கும். சரிங்களா, இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இருக்கும். இது வந்து ரப் பண்ணும்போது இங்கே நீங்கள் ஸ்கேல்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்கேலில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டம்ஸ்லேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம ரப் பண்ணும்போது கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா, இது வந்து நம்ம ஹேர்னு எடுத்துட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், த வித் ஆஃப் த ஹேரில் வந்து 1 மில்லியன் ஆட்டம்ஸ் இருக்கும். 1 மில்லியன் ஆட்டம்ஸ் இருக்கும் த வித் ஆஃப் த ஹேரில். ஸோ ஒவ்வொரு ஆட்டம்ஸ்லேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ், அவுட்டர் மோஸ்ட்னால் நியூக்ளியஸ்லேருந்து தூரமாக இருக்கிற அந்த ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ், இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா இதுலேருந்து அதோட பொசிஷன்லேருந்து வெளியில் வரும். சரிங்களா, நம்ம ரப் பண்ணுறப்போ சாதாரணமாக ரப் பண்ணுறப்போ சரிங்களா, அது வந்து இந்த ஸ்கேலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். சரிங்களா, ஸோ திஸ் ஸ்கேல் has got some electrons, that is when I rub, நான் இப்படி ரப் பண்ணும்போது ஹேரில் இருக்கிற அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ரப் பண்ணுறப்போ இந்த பேப்பர் மேலே வைக்கிறப்போ அது ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கு. இந்த ஃபோர்ஸ் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அட்ராக்டிங் திஸ் பேப்பர். ஸோ தட் ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிங் திஸ் பேப்பர். இதே நீங்கள் பலூன் எடுத்து ஹியூமன் ஹேரில் வச்சு நல்லா ரப் பண்ணிங்கனாலும் the balloon has a capacity to attract many bits of paper. Okay, so charge na enna, charge is nothing but the basic property of matter, and that is the thing that is causing the objects to attract. Objects on the scale ah irkalam, glass rod ah irkalam. Okay, so it is causing the objects to attract or repel each other. Okay, so the objects carry charges. So the objects are carrying charges. The charges are present in protons and electrons. Protons and electrons, and neutrons have neutral charge. So there are two types of charges. One is positive charge, one is negative charge. நம்ம அப்படி பேர் வச்சுக்கிட்டோம். ஏன்னா 2 புரோட்டான் கொண்டு வந்து ரிப்பல் ஆகுது, 2 எலக்ட்ரான் கொண்டு வந்து ரிப்பல் ஆகுது. ஆனால் ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் கொண்டு வரும்போது அட்ராக்ட் ஆகுது. அப்போ புரோட்டானோட தன்மை வேறு மாதிரி இருக்கும், எலக்ட்ரானோட தன்மை வேறு மாதிரி இருக்கும். ஸோ புரோட்டானை நம்ம பாசிட்டிவ்னு வச்சுக்கிறோம், எலக்ட்ரான்ஸை வந்து நெகட்டிவ்னு சார்ஜ் நம்ம பேர் வச்சுக்கிட்டோம். ஸோ தெர் ஆர் 2 types of charges. சார்ஜஸ்னால் நத்திங் பட் அது ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஒரு குவாலிட்டி ஆஃப் எனி ஆப்ஜெக்ட். எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் அந்த குவாலிட்டி இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம கலர் எப்படி, நம்மளோட அப்பியரன்ஸ், நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கு நம்மளோட கலரை வச்சு நம்ம எப்படி சொல்கிறோம், அது வந்து இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி, அது மாற போகிறது கிடையாது. அதே மாதிரி சார்ஜ் இஸ் அகெயின் அ பேசிக் ப்ராப்பர்ட்டி. ஒவ்வொரு பொருளுக்கும் இட் இஸ் அ பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி மேட்டர். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம், மெஷர்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா கூலும். ஓகே, this is the unit MB, COULOMB, கூலும். ஓகே, நம்ம எப்படி லென்த்தை வந்து மீட்டரில் மெஷர் பண்ணுறோம், அதே மாதிரி சார்ஜஸை வந்து கூலும்னு சயின்டிஸ்டோட பேருமா. அவர் வந்துட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ கேம் அப் வித், ஸோ அவரை ஹானர் பண்ணுறதுக்காக சார்ஜஸோட யூனிட் வந்து கூலும்லேயே நம்ம கொடுக்குறோம். இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சார்ஜோட வேல்யூ. ஸோ நான் வந்து ஒரு சார்ஜோட வேல்யூ, 1 சார்ஜ், த வேல்யூ ஆஃப் 1 சார்ஜ் இஸ் 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஓகே, ஒரு சார்ஜோட வேல்யூ, அதோடதுக்கு வந்து நான் ஈன்னு வச்சுருக்கேன், ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு இ. சரிங்களா, the charge, the value, the amount of the charge is nothing but, okay, the value of the charge, okay, it is nothing but 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஓகே, ஸோ அதை வந்து ஈன்னு வச்சுருக்கேன். ஸோ ப்ரோட்டான்ஸுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால protons they carry they carry பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால நான் வந்து ப்ளஸ் இ அப்படி வச்சுக்கிறேன். எலக்ட்ரான்ஸ் வந்து
நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால மைனஸ் இ. பட் ஈன்றது காமன், இட் இஸ் த சார்ஜோட யூனிட். ஸோ அதோட வேல்யூ என்ன, 1.6 × 10⁻−19. அவ்வளோ கம்மி, கூலோமோட அவ்வளோ கம்மி. இது டீட்டெயிலாக நம்ம ஹையர் கிளாஸஸில் எப்படி இந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இந்த ஒரு சார்ஜுக்கு பேர், இந்த ஈக்கு பேர் எலிமெண்ட்ரி சார்ஜ்னு சொல்லுவாங்க. எலிமெண்டரி சார்ஜ். ஓகே. ஸோ கூலோம், ஃப்ராங்க்லின் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட். நமக்கு இவ்வளோ நாலேஜ், இவ்வளோ இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லை அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஏன்னா இந்த மூமெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். சாலிடில் பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்விட், கேஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். சாலிடில் வந்துட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுனால தான் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் வருது, ஜென்ரேட் ஆகுது. இதே லிக்விட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அயான்ஸ், அதில் வந்து பாசிட்டிவ் அயான்ஸ் மூவ் ஆகுறதுனால தான் அங்கே வந்து கரண்ட் வந்து வருது. ஸோ இந்த பார்ட்டிகிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம கண்டிப்பாக கூலோமையும் ஃப்ராங்க்லினையும் ரொம்ப தேங்க் பண்ணணும். எவ்வளோ நாலேஜ் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி உங்களோட அசைன்மெண்ட் வந்துட்டு சார்ஜஸ் பற்றிட்டு படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா? ஒரு சின்ன டாபிக். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம். இன்னும் டீட்டெயிலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். எந்தெந்த வழியில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, த டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் கேன் ஹேப்பன் அண்ட் இட் இஸ் அபவுட் சார்ஜஸ். ஸோ சார்ஜஸ்னால் இட் இஸ் அ பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். And objects carry charges. Protons carry positive charge and electrons carry negative charge. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கணும். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை பார்க்குறேம்மா. அசைன்மெண்ட் முடிச்சு அனுப்பிடுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் 3 பேர் அசைன்மெண்ட் அனுப்பிச்சிருக்கீங்க. வெரி குட். ஸோ இந்த ஆர்பிட்ஸ் வரைகிறப்ப மட்டும் கொஞ்சம் ரிங்ஸ் நிறையா போட்டு வரைஞ்சிக்கோங்கம்மா. மற்றபடி நீங்கள் ரொம்ப அழகாக படிக்கிறீங்க. ஸோ இந்த கொரோனா டைமில் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எஃபர்ட் தான் நீங்கள் போடுறத பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டெய்லியும் படிங்க, அப்போ தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹையர் கிளாஸஸ் போகும்போது. சரிங்களா? தேங்க்யூம்மா.